வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம கடாயில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுருங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்திக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரமாக வணங்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்குங்க. இது சேர்த்திட்டாவே நமக்கு தக்காளி நல்லா வணங்க ஆரம்பிச்சிடும். தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே காரம் சேர்த்தி தான் அரைச்சிருக்கோம். இந்த கொத்தமல்லி தூள் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கங்க. ஒரு அரை மூடி துருவின தேங்காயும் உள்ளே சேர்த்தி நம்ம நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்திக்குங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை. இப்போ இதை நல்லா வணக்கிக்குங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். இங்கே 3 முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிக்குங்க. 3 முட்டையை வேக வச்சு சேர்த்திக்கலாம். மொத்தம் 6 முட்டை. ஃபஸ்ட்டு இந்த எக் ஒயிட்டை மட்டும் உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த எல்லோ ஊற்றுங்க. நம்ம 6 முட்டையுமே இப்படி உடச்சி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கிரேவி ரொம்ப திக்காகிரும். அதனால 3 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி மேலே 4ஆக கீறி உள்ளே சேர்த்திக்கலாம். நமக்கு உடச்சி ஊற்றின முட்டை நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி வேக வச்ச முட்டை அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் நம்ம 2 விதமாக சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நீக்கி பார்க்குறப்ப நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், உடச்சி ஊற்றின முட்டை இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.